ஹாய்ங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ஷாம்பு வீடியோவில் பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இது வந்து எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும்? நம்ம வெளியில் வச்சு நம்ம வந்து வச்சோம்னா இது கெடாமல் இருக்குமா? இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோரேஜ் பண்ணணுமா? அதுமாதிரி பல்க் குவான்டிட்டி வந்து நாங்கள் பண்ணி வச்சுக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பல்க் குவான்டிட்டி கண்டிப்பாக பண்ணலாங்க. பல்க் குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாமே ட்ரையான பொருளாக போடுங்க. ட்ரையும் சரி ஃப்ரெஷ்ஷும் சரி ரெண்டையும் சேர்த்து நம்ம போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாம்பு வந்து ஸ்பாயில் ஆகிடுங்க. எனக்கு அந்த மாதிரி ஆயிருந்துச்சு ஒரு 2-3 தடவை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா ட்ரை மட்டும் நான் வச்சு செஞ்சுக்குவேன். இல்லை ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து காஞ்ச பொருள் இங்கே வெயில் இல்லை, ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்குது, வின்டர் டைமாக தான் இருக்குது அப்படின்னா அந்த காஞ்ச பொருளை வந்து போட்டு பேஸ் ஷாம்பு பண்ணி நான் எடுத்து வச்சுருவேன். இந்த ஃப்ரெஷ்ஷான பொருளை வந்து நம்ம என்னைக்கு தலை குளிக்கிறோமோ அன்னைக்கு காலையில் மிக்சரில் போட்டு நல்லா நீங்கள் அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த ஷாம்பு பேஸோடு நீங்கள் போட்டு கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரெண்டுமே கலந்து ஸ்டோரேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லாங் டேஸ்க்கு ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாம்பு வேஸ்ட் ஆகிடும். ஃபங்கஸ் கண்டிப்பாக வருங்க. அதுலேருந்து பேட் ஸ்மெல்லும் வரும். அதே மாதிரி தனியாக கீழே இருக்கிற அந்த பொருளெல்லாம் தனியாக வந்து பிரித்து உங்களுக்கு அந்த பால் திரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரிஞ்சு காட்டுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரையான பொருள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அலுவேராவும் சரி பாதாம் பீசனும் சரி இது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து கோல்டாகும் அப்படின்னா இது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல சம்மர் டைம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டுமே யூஸ் பண்ணி எனக்கெல்லாம் கொஞ்சமே நல்லா கோல்டாச்சு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இல்லை கோல்டு அதிகமாக அடிக்கடி வர்றது அப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி கொஞ்சம் பயோ என்சைம் ஊற்றி நீங்கள் வெளியிலையும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் ஷாம்பு வந்து கெடாது. அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் 2 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஷாம்பு வந்து பல்க் குவான்டிட்டி இப்போ 4 லிட்டர் 5 லிட்டர் பண்ணிங்க அப்படின்னா கெடவே கெடாதுங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது நல்லா கிளாத் வந்து க்ளீனான கிளாத்தாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டப்பாவாக பார்த்து நம்ம பண்ண ஷாம்பு வந்து